ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரிய அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்தைத்தான் இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதனை படிப்பதாலோ கேட்பதாலோ குருவின் அருளால் நம் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். பாருங்கள், இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். கைலாசாச்சல மத்தியஸ்தம் காமிதாபீஷ்டதாயகம் பிரம்மாதி பிரார்த்தனா பிராப்த திவ்யமானுஷ விக்கிரகம் பக்தானுகிரகணைகாந்த சாந்தஸ்வாந்த சமுஜ்வலம் சம்யக்ஞம் சம்யமீந்திராணாம் சார்வபௌமம் ஜகத்குரும் கைலாசாச்சலமத்யஸ்தம் காமிதாபீஷ்டதாயகம் பிரம்மாதி பிரார்த்தனா பிராப்த திவ்யமானுஷ விக்கிரகம் பக்தானுகிரகணைகாந்த சாந்தஸ்வாந்த சமுஜ்வலம் சம்யக்ஞம் சம்யமீந்திராணாம் சார்வபௌமம் ஜகத்குரும். இதன் பொருள், கைலாய மலையிலே குடிகொண்டிருப்பவரும் தன் பக்தர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுபவரும் பிரம்மதேவனின் வேண்டுதலின்படி பூலோகத்தில் தோன்றிய திவ்ய புருஷரும் தன் பக்தர்களிடம் சாந்தமும் அன்பும் கருணையும் கொண்டவரும் ஞானத்தின் சக்கரவர்த்தியுமான ஸ்ரீ ஜகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியரை நான் அனுதினமும் தியானிக்கிறேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.